தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், தாழ்த்தி கொள்கின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் எல்லோருமே அகங்காரம், கர்வம், பெருமை இதிலே கொஞ்சம் ஆர்வம் கொண்டிருப்போம். எனது படிப்பு, எனது புகழ், எனது பதவி, எனது பணம், எனது சாதி, எனது மதிப்பு, என்னுடைய வேலை, சில நேரங்களில் என்னுடைய நாடு, என்னுடைய மொழி, என்னுடைய மதம், இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். நான் யார், நீ யார் என்று கேட்டால் இதில் ஏதாவது ஒன்றுதான் பதிலாக வரும். ஆனால் இந்த அடையாளமே பெருமைக்குரியதாக மட்டும் நின்றுவிட்டால் கர்வமும் அகங்காரம் வந்துவிடும். இதில் யாரெல்லாம் தொடர்பு இல்லையோ அவர்களை எல்லாம் வெறுப்போம், உதறி தள்ளிவிடுவோம். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவள் என்ற மனம் வந்துவிடும். இந்த மனநிலையை தான் இயேசு கண்டிக்கிறார். தாழ்ச்சி என்ற புண்ணியம், கடவுள் திருமுன்னிலேயே தன்னையே தாழ்த்திக் கொள்கின்ற ஒரு மனநிலை கட்டாயம் தேவை. தாழ்த்திக் கொள்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அன்னை கன்னிமரியாளுடைய புகழ் பாடலும் அதை தான் சொல்கிறது. நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்துக்கொள்ள இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு உதவி. அதனை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். நாம் கடவுள் திருமுன்னிலையிலே தாழ்த்திக் கொள்கிற பொழுது நாம் மற்றவர்களோடு நம்மை இணைத்துக் கொள்வோம், எல்லோரும் சேர்ந்து பயணம் செய்வோம். நம்மை ஒருபடி உயர்த்தி நின்று பார்க்கிற பொழுது நமக்கு கீழ் உள்ளவர்கள், நாம் யாரெல்லாம் நமக்கு கீழ் உள்ளவர்கள் என்று நினைக்கின்றோமோ அவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்ற கர்மம் வந்துவிடும். அங்கே பாவம்தான் வளரும், புண்ணியத்திற்கோ நன்மைக்கோ இடம் இருக்காது. யோசித்து பார்ப்போம். இறைவன் என்னென்றும் வாழ்த்த பெறுவாராக.